6 o'clock வந்து தேனி வந்து தேன் எடுக்கிறாங்க. அவங்க வந்து இது ஓரோ பூவிலுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ பூவெல்லாம் இல்லை, கொஞ்சம் தான் பூ விட்டுருக்குது, கொஞ்சம் முட்டுகளாக தான் இருக்குது, கொஞ்சம் 2 இடங்களில் விட்டுருக்குது. அதிலே வந்து எவ்வளோ நேரம்னு பார்த்தா ஒரு ½ an hourக்குள்ளே ஆயிடுச்சு. நானுமே இது பார்த்துட்டே இருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு வந்து அவங்கவுங்க ஒர்க்கே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா. சீக்கிரமாக எழுந்திரிச்சவருக்கு தான் ஃபுட்டு பார்த்தீங்களா. அதுதான் நம்ம வந்து தேனின்னு படிக்க வேண்டியது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தேனி வந்து அவ்வளவு லாங்காக பறந்து வந்து நம்ம ஓரோ செடிகள்லையுமே வந்து கொய்யா பூ, அந்த மாதிரி நம்ம முருங்காய் செடியில் பூ ஓரோന്നും தனியாக தேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதனால் இது வந்து ரொம்ப சீக்கிரமாக சுறுசுறுப்பாக நம்ம மக்கள் மாதிரி லேட்டாக எழுந்திரிக்காமல், நம்ம வீட்டிலலாம் நம்ம பிள்ளைகளெல்லாம் ரொம்ப லேட் ஆகிட்டு தானே எழுந்திரிப்பாங்க. பேரண்ட்ஸ் சொல்லுவாங்கள்ல எழுந்திரிங்கன்னு. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மார்ட்டாக தேனி மாதிரி சுறுசுறுப்புன்னு சொல்கிறோம்ல. நம்ம ஒரு தேனினாலே இதுதான், நம்ம தேனி சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறது ஏர்லி மார்னிங்லேயே. பார்த்துட்டிங்கன்னா அவங்க வேலை பண்ணிகிட்டே இருக்காங்க. மற்ற யாரையுமே பார்க்குறதுக்கு அவருக்கு டைம் இல்லை. அவர் ரொம்ப ரொம்ப பிஸியாக அவர் வேலை பார்த்துட்டே இருக்கோம். பார்த்தீங்களா, தேனின்னு நிறைய லெசன் நம்ம படிக்க வேண்டியிருக்கு.